நிதி நம்முடைய முதல்வர் வந்து நிதி ஆயோக்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கு வந்து அது இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாருன்னு சொல்லணும். முதல்வர் தொடர்ந்து 4வது முறையாவும் அவர் ஆமா தமிழ்நாட்டுக்கு வர்ற நல்ல திட்டங்களை அவர் வந்து அவாய்ட் பண்றாரு. நம்ம முதல்வர் அவாய்ட் பண்றாரு, அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். தமிழக பட்ஜெட்ல தமிழக முதல்வர் நிதியமைச்சர் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல 27 மாவட்டங்கள் பேரே இல்லாத. அப்ப அந்த மாவட்டங்கள்லாம் திமுக இல்லையாங்க? இதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து தமிழகத்துல எல்லாருக்கும் அதாவது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒண்ணுதான். அது எப்படி அப்படின்னா, ஸ்கூல் பசங்க வந்து ட்ரெஸ்ஸோட குடிக்கிறாங்க. அந்த யூனிஃபார்மை கூட கலட்டுறது இல்லை. யூனிஃபார்ம் கலட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு கூட வரதில்லை. யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயே வந்து பீர் வாங்கி அடிக்கிறது, சேர் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில். அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இந்த வழக்கறிஞர் மயில் வாகனம் அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கிறதாக வந்து மக்கள் மத்தியில் நிறைய பேசப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை வந்து ஒரு பரவலாக பேசப்படுதுன்னு. அந்த படுகொலையில வந்து பாத்தீங்கன்னா பல கட்சி நிர்வாகிகளாகட்டும் பொறுப்புகள் இருக்கவாகட்டும் அனைவரும் சம்மந்தப்பட்டிருக்கதாக சொல்றாங்க. அது உங்க பார்வையில் எப்படி இருக்கு? இதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து தமிழகத்துல எல்லாருக்கும் அதாவது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச ஒண்ணுதான். அது எப்படி அப்படின்னா, ஒரு மாசமா அவங்க வீட்டை சுத்தி இந்த கொலையாளிகள் வந்து நோட்டமிட்டு தொடர்ந்து ஒரு மாசமா ஆட்டோல வந்து நோட்டமிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்திலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல கூட்டம் அதிகமா, அதாவது ஜனம் அதிகமா புழங்குற இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திட்டமிட்டு ஒரு மாசமா ஸ்கெட்ச் போடுறத நம்ம காவல்துறையோ வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து எல்லா அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் தொடர்புல இருக்காங்க. எல்லா கட்சிக்காரத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு தமிழ் மாநில காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியில் கூட ஒரு ஆளை சொல்லியிருக்காங்க, ஒரு லேடியை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களையும் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்க சொன்ன எல்லா அக்யூஸ்டையும் உடனே அந்த கட்சியினுடைய பதவியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் திமுகவில் நீக்கினது மாதிரி இன்னும் வெளியில நியூஸே வரல, எந்த விதமான செய்தியும் வரல. ரெண்டாவது, இந்த கொலை வழக்குல வந்து தன்னால காவல்துறை போய் கேப்சர் பண்ணாம சரண்டர் ஆனவங்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த என்கவுண்டர் பண்ண திருவேங்கடத்தினுடைய வீட்டு அட்ரஸ் வந்து ஏற்கனவே ஒரு இறந்து போனவருடைய அட்ரஸாக தான் இருக்கு. இப்போதைக்கு அந்த திருவேங்கடத்தினுடைய அட்ரஸ் கிடையாது, ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போனவருடைய அட்ரஸ் தான் அந்த அட்ரஸ்ல காட்டுறாங்க. இப்படிதான் இருக்கு இந்த சட்ட ஒழுங்கு. எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கொள்ளை, வழிப்பறி, சாராயத்தை குடிச்சிட்டு சண்டை போடுறது, போலீஸ்காரனை போய் சட்டையை பிடிச்சி அடிக்கிறது, இது வந்து கடந்த 3 வருஷமா நம்ம அதிகமா பாக்குற மாதிரி இருக்கு. மக்கள் மத்தியில அதிகமா பார்த்து சோசியல் மீடியாலையும் வந்துகிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் போலீஸ்காரனை போய் சட்டையை பிடிக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா கை கட்டப்பட்டிருக்கிறதாக நிறைய தகவல்கள் எல்லாம் வருது. அப்புறம் வந்து விமர்சனம் அதிகமா வருது. உண்மை நினைக்கிறீங்களா நீங்க உங்க பார்வையில? ஆமா, அது காவல்துறையுடைய கை கட்டப்பட்டு இருக்கிறதுங்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வச்சே தெரியுது இல்ல. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொலைகள் இப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. அத்தனை கொலைகள்லையும் விசாரணை எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்திருக்காது. எதுவுமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. அந்த காவல்துறையை வந்து ஃப்ரீடமா ஒர்க் பண்ண விடல. இவங்க இஷ்டத்துக்கு, ஆளுங்கட்சியினுடைய இஷ்டத்துக்கு தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து போலீஸ் வந்து தன்னுடைய சுய சிந்தனைப்படி, சுய சட்டங்களின்படி அவங்களால செயல்பட முடியலை. அதனாலதான் காரணம். அவங்க போலீஸ் வந்து அவங்களை இஷ்டப்படி வந்து ஆக்ஷன் எடுக்க விட்டாங்கன்னா துல்லியமா எடுப்பாங்க. அவங்க முழுமையா கை தெரியுதே, உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு எங்கெங்க நடக்குதோ அங்க எல்லாத்துக்கும் சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆனா மாணவர்கள் வந்து போதைக்கு அடிமையாவதாக வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் நிறைய வந்துட்டு இருக்கு. கஞ்சா பொருட்கள் வந்து இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு வந்து நிறைய விமர்சனம் வருது. அது உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? கஞ்சா வந்து முன்னாடி மறைமுகமா திரைமறைவுல கஞ்சா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க 2 வீலர்ல போகும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க வச்சு கையில வச்சு
உள்ள வச்சுக்கிறாங்க, சிகரெட்ல வச்சு இழுக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கஞ்சா இழுத்தது மாதிரியே அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அப்படியே ரோட்ல. எவன் கஞ்சா குடிச்சிருக்கான் எவன் கஞ்சா குடிக்கலன்னு தெரியவே மாட்டேங்குது. முன்னாடிலாம் சிகரெட்லாம் குடிச்சா ரோட்ல குடிச்சா ஃபைன் இருந்தது. இப்போ சிகரெட்லாம் போய் பாருங்க, ரோட்ல பெட்டி கடை அங்கெல்லாம் பார்த்தா நம்ம பக்கத்துல நின்னோம்னா நம்ம முகத்துல தான் ஊதுறாங்க சிகரெட்டை. நம்ம தான் தள்ளி போக வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கஞ்சாவினுடைய ஆதிக்கம் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக தான் இருக்கு. கஞ்சா, குடிப்பழக்கம் இதெல்லாமே அதிகமாக தான் இருக்கு. இன்னும் ஈவனா சொல்ல போனா ஸ்கூல்ல பசங்க ட்ரெஸ்ஸோட குடிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க வந்து ட்ரெஸ்ஸோட குடிக்கிறாங்க. அந்த யூனிஃபார்மை கூட கலட்டுறது இல்லை. யூனிஃபார்ம் கலட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு கூட வரதில்லை. யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயே வந்து பீர் வாங்கி அடிக்கிறது, சேர் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில். பெண்கள்லாம் போயிட்டு தாராளமாக டாஸ்மாக்ல போய் நின்று வாங்குறாங்க. சரக்கு பிராண்டை சொல்லி வாங்கி அங்கேயே ஓப்பன் பண்ணி சேலஞ்ச் பண்ணி குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு குடிப்பழக்கங்கிறது மக்கள் மத்தியில் இன்னைக்கு அது வந்து ஏதோ சாதாரணமா டீ காஃபி சாப்பிட்றது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிண்ணா, இந்த விஷயம்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல? அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையே இதுதான். அதாவது அவங்க வந்து டாஸ்மாக்ல வந்து அதிகமா வருமானம் வரல அப்படிங்கிற சிந்திக்கிற அரசாங்கமா இருக்கு. மற்ற தொழில்துறையில வரல அப்படிங்கிறத விட டாஸ்மாக்ல அதிகமா வருமானம் வரல. ஒரு லேடி ஆபீசர் வந்து டாஸ்மாக் ஆபீசர் வந்து ஏன் டாஸ்மாக்ல வந்து வருமானம் இந்த தடவை குறைஞ்சிருச்சுன்னு அப்படி கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இந்த மது கொள்கையில எப்படி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டியதான். ஆனா தமிழகத்தில் விலைவாசி உயர்வு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எல்லாத்துலயும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பால் ஆகட்டும், மின்கட்டணம் உயர்வாகட்டும், தொடர்ந்து வந்து விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் ஒரு அச்ச சூழலுக்கு வராங்க. அது உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? விலைவாசி உயர்வு வந்து எடப்பாடி முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அம்மா வந்து எடப்பாடி கையில ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போகும்போது பன்னீர்செல்வத்திட்ட ஒப்படைச்சிட்டு ஓபிஎஸ்ட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தாரு, முதலமைச்சராக வந்தாரு. அவர் வந்து சில வித விலைவாசிகள் இருக்கும்போது டிஎம்கே வந்து விலைவாசிகளை பத்தி கடுமையா போராட்டம் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டாங்க, ரோட்ல உட்காந்து அவங்களுக்கு வாயில என்னென்ன வருமோ அத்தனை வார்த்தையும் சொல்லி அழுதாங்க. இன்னைக்கு இவங்க வந்துட்டு இந்த 2-3 வருஷத்துல எத்தனை தடவை விலைவாசி கரண்ட் பில்லுக்கு ஏற்றிருக்காங்க, பால் விலையில ஏற்றிருக்காங்க. எல்லாத்துலேயும் விலை ஏற்றம் தான். விலை வந்து குறைச்சதா சரித்திரமே கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு விலை குறைச்சதா சரித்திரமே கிடையாது. விலை ஏற்றிக்கிட்டே தான் போறாங்க. மின்சாரத்திலேயே பால் விலை மறுபடி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது இல்லை, அதுல கூட முதல்வர் என்ன சொன்னாரு, கண்டிப்பா மின்சார கட்டணம் ஏறவே ஏறாதுன்னு பப்ளிக்ல வாக்குறுதி கொடுத்தாரு. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தவொடனே விலை ஏற்றிட்டாரு. அதுவும் ஸ்லாப்பு போட்டு ஏற்றிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேஜா ஏற்றிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்னத்தை போய் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்றது வந்து அவங்க ஆட்சி வந்து எப்போதுமே வீரவசனமா பேசிடுவாங்க. இரும்பு கை கொண்டு அடக்குறோம், எங்க விலைவாசி எங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா செயல்பாடு வந்து அப்படியே மாறுதலா தான் இருக்கும். இது நடந்துகிட்டு இருக்க ஒண்ணுதான் மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, மக்கள் இறங்கி போராடினா தான் இதெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். ஆனா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போதையாகட்டும், படுகொலையாகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் வந்து திமுக வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நான் பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு அபாரகரமான வெற்றியெல்லாம் பெற்றிருக்காங்க. அதையும் தாண்டி ஏன் மக்கள் வந்து திமுகவை எந்த ஒரு சூழ்நிலையில ஏத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம பார்வையில? அதாவது நீங்க கேட்குற மாதிரி என்னைக்குமே வந்து திமுகவை வந்து மக்கள் வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டதா சரித்திரமே இருக்காது. என்னைக்கு ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து விருப்பப்பட்டு இவங்க வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டதே கிடையாது. எதிர்த்தரப்புல வேற ஆப்ஷன் இல்லை, அங்க சரியான கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் இல்லாத போது அப்படி விழுகிற ஓட்டு தான். இப்ப இந்த தடவை கூட இவங்க ஜெயிச்சது என்ன காரணம்? ஏடிஎம்கே வந்து பிளவு விட்டு இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். டிடிவி தினகரன் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு, அவர் எத்தனை தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு. திமுக வந்து எத்தனை 200 ஓட்டு 300 ஓட்டு 500 ஓட்டுல தான் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஆனா அந்த டிடிவி தினகரன் வந்து எவ்வளவு ஓட்டு பிரிச்சாரு. இதை ரெண்டத்தையும் ஏடிஎம்கேயும் டிடிவி தினகரனையும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்க டிஎம்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ வந்து டிஎம்கே வந்து ஒரு மக்கள் மத்தியில தன்னார்வமா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதே கிடையாது. சூழ்நிலை அவங்க ஜெயிச்சுட்டாங்க, இங்க சண்டை போட்டதுனால அங்க ஜெயிச்சுட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதனால விருப்பப்பட்டு திமுகவுக்கு போட்டாங்க அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த தடவை போட்டது எம்பி எலெக்ஷன்ல போட்டது வந்து ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும்
அத்தனை ஏரியாவில் பணம் கொடுக்கும்போது பிடிச்சாங்க, டோக்கன் கொடுக்கும்போது பிடிச்சாங்க. திமுக எந்தெந்த தொகுதியில பட்டுவாடை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பட்ட வருத்தமா எல்லா பத்திரிகைகளும் மாட்டல. பிஜேபியில கூட தான் நயினார் நாகேந்திரன் அவர் கூட 4 கோடி கொடுத்து மாட்டாங்க. நிறைய விமர்சனம் வந்து சோசியல் மீடியாவுல விமர்சனம் பல கட்சியும் மாட்டினாங்க. அதாவது நீங்க விமர்சனத்தை நல்லா கவனிங்க. நயினார் நாகேந்திரனுடைய பணம் சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல சொன்னாங்க. நான் சொல்றது எப்படின்னா, ஓட்டுக்கு திமுக மக்கள் கையில வச்சு திணிக்கும் போது பிடிச்சாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. இந்த நயினார் நாகேந்திரன் கையில தூக்கிட்டு போல. இங்க திமுக ஆட்கள் வந்து பதவியில இருக்கிற ஆட்கள் கொடுக்கும் போது வீடியோ எடுத்து போட்டாங்க. யாருமே கண்டுக்கல. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் கண்டுக்கவே இல்லையே, எதையுமே கண்டுக்கல. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல நமக்கு. கண்டிப்பா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. துரைமுருகன் அவர்களாகட்டும், அப்புறம் KN நேரு ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு ஆகட்டும், ஜெகத் ரட்சன் ஆகட்டும், மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில என்ன ஒரு விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் அந்த மாதிரி எல்லாம் பேசப்படுது. அது உங்க பார்வையில எப்படி ஒரு தெரியுதுன்னு உங்க பார்வையில? அதாவது இந்த துணை முதல்வர் பதவிங்கிறது இதுவும் அவங்களுடைய பாரம்பரியம் தான். அதாவது கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலினை துணை முதல்வராக வச்சாங்க. அதாவது குடும்பத்துல அடுத்தடுத்து வாரிசை கொண்டு வந்துடணும். அடுத்தடுத்து கொண்டு வந்தாதான் அந்த இயக்கம் வந்து அப்படியே அவங்களுக்கே அந்த தலைவர் போஸ்ட் கிடைக்கும். துரைமுருகனுக்கு வந்து என்ன வயசா இருந்தாலும் சரி, எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் சரி, DR பாலுவுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்க குடும்பத்துல ஒருத்தர் வரணும். இப்போ வந்து அடுத்து வந்து கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலின் துணை முதல்வர். குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வரணும்னா ஏன் கனிமொழி அவர்களை வர வைக்கலாம்? கனிமொழி அவர்கள் வந்து ஆமா, அவங்க எல்லாம் அவங்க குடும்பம் சொல்ல முடியாதுல்ல. குடும்பம் உங்களுக்கு குடும்பம். தயாநிதி மாறன் வந்து வந்து அக்கா அந்த குரூப் தானே. நேரடி வாரிசுன்னு பாத்தீங்கன்னா இவங்க தானே. நேரடி வாரிசுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின், அழகிரி, அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. இப்படிதான் கொண்டு வர முடியும் உங்களுக்கு. அதெல்லாம் மறைமுகமான உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி தான் வந்து துரைமுருகன் மற்ற அமைச்சர்கள்லாம் சட்டசபையிலே சொல்றாங்களே, இன்பநிதிக்கு நாங்க வேலை பார்ப்போம்னு ஸ்டேஜ்லயே பேசுறாங்களே. இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்குற வரைக்கும் நாங்க வேலை செய்யும் சொல்லி ஸ்டேஜ்லயே பேசுறாங்க. நீங்க பத்திரிகை ஊடகம் தானே, நீங்க கேட்டிருப்பீங்களே, ஸ்டேஜ்லயே பேசுறாங்க. ஸ்டேஜ் மூலியமா தான் நம்மளே கேள்விப்படுறோம். ஸ்டேஜ்லயே அவங்க பேசியிருக்காங்க. ஆனா இரண்டாவது இவர் துணை முதல்வர் ஆகிட்டு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதான் நடக்கும். ஒரு படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அந்த கவுண்டமணி நடிகர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிரும். ஆனா அவங்க மனைவி வந்து கல்யாணம் தாலி கட்டினவங்க மேஜர் ஆயிருக்க மாட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் இவருக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும், லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அப்ப அவங்க மேஜர் ஆவாங்க. அது மாதிரி தான் இவர் CM துணை முதல்வர் ஆகிறது அப்படித்தான். இவர் துணை முதல்வர் ஆனா கூட தமிழகம் இப்படித்தான் இருக்கும். வேற ஒன்றும் இந்த ஆட்சி தானே இப்போ அவர் தானே ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்ப துணை முதல்வர் ஆயித்தான் அவர் திருத்த போறாரா? இப்பவும் அப்பாவுக்கு உறுதுணையா தானே இருக்காரு. ஆனா பல பிரச்சாரங்கள் அவர் தான் போறாரு. பல கள்ளச்சாராயத்தை கூட முதல்வர் போல இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பார்வையிட்டாரு. தொடர்ந்து அவர் தானே போறாரு. எல்லா ஏரியாவுக்கும் அவர் தான் போறாரு. எல்லா அமைச்சரும் உதயநிதிக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் துணை முதல்வர் ஆயித்தான் இந்த தமிழ்நாட்டை திருத்தணுமா? ஏற்கனவே என்ன நடவடிக்கை இவர் தான் இவருடைய இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இனி துணை முதல்வங்கிற ஒரு பதவியை கொடுத்து இதே தான் திரும்ப நடக்கும். வேணா இன்னொன்னு செய்யலாம், நடிகைகளுக்கு ஏதாவது சலுகை கொடுக்கலாம், இலவச திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கலாம். அந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் அவர் கையில வச்சிருப்பாரு, அதை ஏதாவது செய்வார். அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அவருக்கு பிடிச்ச துறை சினிமா துறை, அதனால அவர் அந்த இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். அதுல கொஞ்சம் அந்த மாதிரி அவர் இறங்கி செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வேற துணை முதல்வர்ல மக்களுக்கு வந்து ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே நடக்கும். இவர் வந்து புதுசா ஒன்றும் செய்ய போறது கிடையாது. அதுதான் விஷயம். ஆனா இங்க தமிழகத்தில் ஊடகங்கள் உண்மை பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்களா உங்க பார்வையில? அதாவது பல ஊடகங்கள் திமுகவின் கைப்பாவை தான். அது வந்து நம்ம வந்து எல்லா RS பாரதி இருக்காருல்ல, அவர் தான் அந்த ஊடகத்துக்கு ஒரு பேரே வச்சார். அது என்ன பேருன்னு ஊடகத்துக்கே தெரியும். விபச்சார ஊடகம்னு அவர் வாயால சொன்ன விஷயம். அப்ப அவருக்கு பிடிக்கலைன்னா எல்லா ஊடகத்தையும் விபச்சார ஊடகம்னு சொல்லிடுறாரு. பிடிச்சிருந்ததுன்னா நல்ல ஊடகம். இப்ப அவங்களுக்கு சாதகமா தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஊடகம்லாம் அவருக்கு நல்லா தான் இருக்கும், அவருக்கு தான் நல்லா இருக்கும். மற்ற மக்களுக்கு வந்து பெரும்பாலான ஊடகங்கள் வந்து சரியா வந்து ஒரு நியாயமான கருத்தை சொல்லலைங்கிறதான் எங்களுடைய பார்வை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரு செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதாக வந்து பேசப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க?
திமுகவுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? ஆளுங்கட்சியா இருக்கு. இதுல தனியா 26க்கு என்ன செயல்பாடு பண்ண போறாங்க? ஏதாவது அரசாங்கம் தான். இப்ப எடப்பாடியா இருக்கட்டும், அவர் வந்து கிராமம் கிராமமா போங்க, உறுப்பினர்களை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏற்கனவே உள்ள ஆளுங்கட்சி. இப்ப உள்ள ஆளுங்கட்சி இவங்க வந்து புதுசா போய் என்னத்தை செய்ய போறாங்க கிராமத்துல? இவங்க ஆளுங்கட்சியா தானே இருக்காங்க. இவங்களுடைய ஆளுங்கட்சிய அரச ஒரு உருப்படியா இயக்குனாவே போதும். தனியா வந்து வேலை செய்யலாம் ஆரம்பிக்க வேணும். அதாவது இப்ப பிஜேபி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து வேலை செய்யணும். அவங்க கிரவுண்ட் இறக்கி பார்க்கணும், கிராம கிராமமா வேலை செய்யணும், நகரத்துல வேலை செய்யணும், மாநகராட்சியில வேலை செய்யணும். அவங்க வேலை செய்யறதுல கரெக்ட் அர்த்தம். இவங்க வந்து ஆளுங்கட்சி, இவங்க வந்து அரசை வந்து சரியான வந்து ஆட்சி ஆண்டாவே போதும். சரியான முறையில ஆட்சி ஆண்டு கிராமம் வரைக்கும் நல்லதா செஞ்சாவே அதுவே வேலை தானே. தனியா வந்து என்னத்தை வேலை செய்ய போறாங்க? ஆனா அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, என்டிகே கட்சியின் சீமான் அவர்களோட ஆடியோ லீக்ஸ் வந்து நிறைய வந்து இணையத்துல வைரல் ஆயிட்டே இருக்கு. அது உண்மைதான் நினைக்கிறீங்களா உங்க பார்வையில? இந்த மாதிரி தொடர்ந்து அவரோட ஆடியோ நிறைய லீக் ஆயிட்டே இருக்கு ஆன்லைன்ல. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? சீமான் அண்ணன் வந்து என்ன சொல்றது, எல்லாரையும் அவர் வந்து தம்பி தம்பின்னு அன்போட தான் அழைக்கிறாரு. அன்னைக்கு கூட அந்த ஆடியோல வந்து அவர் தம்பிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவருடைய தம்பிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு? எல்லாம் அந்த நித்யானந்தா இருக்கார்ல, நித்யானந்தா வந்து பெண்களோட இருக்காங்க, அதுவும் வெள்ளக்கார பெண்களோட இருக்காங்க. கொடுத்து வச்சவன்டா அவன், வந்து பணம் வச்சிருக்கான், ஜுவல்ஸ் போட்டிருக்கான், இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அவன் வெள்ளக்கார ஃபிகரோட இருக்கான், அதுதான் எனக்கு வந்து உறுத்துது அப்படின்னு பேசுறாரு. அப்ப இவர் விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு அந்த நடிகையோட தொடர்பா இருக்கிறது இந்த ஆடியோ மூலியமா உண்மைன்னு தெரியுது அவங்களுக்கு. இப்ப இவருக்கு வந்து இந்த பெண்கள் மோகம் அதிகமா இருக்கு. இவருடைய ஆடியோ ரிலீஸ் எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்டதாவே வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் வந்து சரியில்லை, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி திமுக நாளைக்கு போராடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் கூட்டத்திலயும் நம்மளோட முதல்வர் கலந்துக்க போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு சார். அதை என்ன எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய முதல்வர் வந்து நிதி ஆயோக்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கு வந்து அது இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாருன்னு சொல்லணும். முதல்வர் தொடர்ந்து 4வது முறையாவும் அவர் ஆமா தமிழ்நாட்டுக்கு வர்ற நல்ல திட்டங்களை அவர் வந்து அவாய்ட் பண்றாரு. நம்ம முதல்வர் அவாய்ட் பண்றாரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்ப வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா உற்பத்தி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி, நகர்ப்புற வளர்ச்சி, எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, இது எல்லாத்துக்குமே பட்ஜெட் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு விட்டுட்டா பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட்டை விட்டுட்டா பண்ணியிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் பயன் அடைகிறாங்களோ தமிழக மக்களும் பயனடைஞ்சுதான் ஆகணும். அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குரிய பட்ஜெட் கிடையாதா? தமிழ்நாடோட பேரே அங்க சேர்க்கல. தமிழ்நாடு 8, 9, 10 மாநிலங்கள் பேர் சேர்க்கல. அதுக்குதான் இப்போ ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். நாங்க தமிழக பட்ஜெட்ல 27 மாவட்டங்களுடைய பேர் வரல. தமிழக பட்ஜெட்ல தமிழக முதல்வர் நிதியமைச்சர் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல 27 மாவட்டங்கள் பேரே இல்லாத. அப்ப அந்த மாவட்டங்கள்லாம் திமுக இல்லையா இங்க? இப்ப அந்த மாவட்டக்காரங்கெல்லாம் போராடலாமா? இப்ப இவங்க போராட்டம் நாளைக்கு அறிவிக்கிறாங்களா, அதே மாதிரி அந்த மாவட்டக்காரங்கெல்லாம் போராடலாமா? இதெல்லாம் சும்மா இதெல்லாம் எதுக்கு திரும்ப இந்த போராட்டம்? இந்த மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பொருள் விலைகள் எல்லாம் அதிகரிக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் மடைமாற்றம் பண்றதுக்காகத்தான் இப்படி போராட்டத்தை பண்ணி அப்படியே மத்திய அரசு பக்கம் சாய்ச்சிடுறது. எல்லா விஷயம் மத்திய அரசு தான் தப்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பார்வைக்கு. ஏன்னா மீடியாவும் அவங்க கையில இருக்கு, இவங்க சொல்றது அவங்க போடுவாங்க. அதனால அப்படியே வந்து சாட்சி விட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு மக்கள் மத்திய அரசு பக்கம் அப்படியே சாட்சி விடுறதுதான். இவ்வளவு நேரம் எங்க கேள்விக்கு அனைத்துக்கும் விடை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.